அவளை அணுக முடிவு செய்தான். அவள் அவனது பார்வையை சந்தித்தாள். மேலும் அவன் அவளது உருவத்தின் மீது ஒரு கணம் கண்மூடித்தனமாக பார்க்காமல் இருக்க முடியவில்லை. உடனடியாக எழுந்து நின்ற அவள் குளிர்ந்து முகப்பாவனையுடன் ஏன் வந்தான் என்று தெரிந்து கொள்ள கோரினாள். கிறிஸ்டோபர் பதிலளிக்கும் முன்னர் அந்த பெண் அவனது காலரை பிடித்து அவனது கண்களை பார்த்து நேற்றிரவு நடந்ததை உடனடியாக மறந்துவிடுமாறு எச்சரித்தாள். இல்லையெனில் அவன் மோசமான விளைவுகளை சந்திப்பான் என்று கூறினாள். கிறிஸ்டோபர் மன்னிப்பு கேட்க விரும்பினான். ஆனால் அவள் அவனுக்கு செவிசாய்க்கப் போவதில்லை என்பதை அவன் உணர்ந்த போது எல்லாம் தெளிவாகிவிட்டது. அவளது பிடிவாதத்திற்கு எல்லையில்லை என்று அவன் உணர்ந்த போது ஏமாற்றமடைந்தான். அந்த தருணத்தில் மந்திரத்தால் வந்தது போல் ஒரு ஆள் எங்கிருந்தோ தோன்றினார் மற்றும் கிறிஸ்டோபர் அவளது நண்பரா என்று அந்த பெண்ணிடம் கேட்டார். அந்த பெண் யோசிக்காமல் உடனடியாக மறுத்துவிட்டாள். ஆனால் அந்த ஆள் அவளது வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்தாமல் கேர்ஃப்ரீ என்று அழைக்கப்படும் கூலிப்படையினர் குழுவில் சேர கிறிஸ்டோபர் விரும்புகிறாரா என்று கேட்டார். தன்னை மாட்டியோ என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட அவர் அந்த பெண் தனது மகள் குவென் என்று வெளிப்படுத்தினார். அவர்கள் ஒருவருக்கொருவர் தெரிந்திருக்கலாம் என்று கிறிஸ்டோபர் ஏற்கனவே சந்தேகித்தாலும் அவன் உடனடியாக நிலைமை குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. இருப்பினும் குவென் மீண்டும் ஒரு முறை தனக்கு கிறிஸ்டோபர் தெரியாது என்று உறுதியாக கூறினார். ஒரு நீண்ட தனியுரைக்கு பிறகு மாட்டியோ வெளிப்படையாக விஷயத்திற்கு வருவதற்கான நேரம் இதுதான் என்று முடிவு செய்து கிறிஸ்டோபரை அறிமுகப்படுத்திக் கொள்ள கேட்டார். தலைவர் தனது பெயரை சொன்னார் மற்றும் மாட்டியோவின் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. அவர்கள் ஒரே கடைசி பெயரை கொண்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் மற்றும் அவர்கள் வேண்டுபோல் உறவினர்களாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார். இருப்பினும் கிறிஸ்டோபர் இந்த ஊகத்தை சிரிப்புடன் நிராகரித்தார். மாட்டியோ விட்டுக் கொடுக்க விரும்பாமல் அவர்கள் ஒரே மாதிரியானவர்கள் என்று இரத்தினார். திடீரென்று மாட்டியோ எச்சரிக்கையின்றி அவன் எப்போது வேலை தொடங்கப் போகிறான் என்று கேட்டார். இது அவனை முற்றிலும் குழப்பியது. பின்னர் அவனுக்கு யோசிக்க நேரம் கொடுக்காமல் மாட்டியோ கிறிஸ்டோபரை உட்கார வற்புறுத்தினார் மற்றும் ஒரு அதிகாரப்பூர்வமான துணையில் கேர்ஃப்ரீ கூலிப்படை குழு அவனை பணிக்கு அமர்த்துகிறது என்று அறிவித்தது. கிறிஸ்டோபர் குழம்பி போனார் மற்றும் தான் சேர ஒருபோதும் சம்மதிக்கவில்லை என்று உடனடியாக விளக்க முயன்றார். இதற்கு மாட்டியோ தனது நிதானத்தை இழக்காமல் கிறிஸ்டோபர் இத்தகைய ஒரு கூலிப்படை குழுவைத்தான் தேடுகிறாரா என்று கேட்டார். பின்னர் கிறிஸ்டோபர் சிறிது தயக்கத்திற்கு பிறகு மனமில்லாமல் ஒப்புக்கொண்டார். அவனது தயக்கத்தை கவனித்த மாட்டியோ கிறிஸ்டோபர் தனது மகளை கவர்ச்சிகரமாக காண்கிறாரா என்று கேட்டு மற்றொரு கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த பையன் ஆமாம் என்று பதிலளித்தான். மாட்டியோ உடனடியாக அவனது பதிலை தவறாக பயன்படுத்தினார். கேர்ஃப்ரீ குழு கிறிஸ்டோபருக்கு சிறந்த தேர்வாகும் என்று வலியுறுத்தினார். மேலும் அவர் அவனுக்கு சிறப்பு சலுகைகளை உறுதியளித்தார். இது சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்கியது. இருப்பினும் தனது தந்தையின் அலப்பறையால் எரிச்சலடைந்த குவென் அவரை தலையில் அடிக்காமல் இருக்க முடியவில்லை. அதற்கு பதிலளித்த மாட்டியோ தனது மகள் வெட்கப்படுகிறாள் என்று சொல்லி சிரித்தார். தலையில் ஒரு பெரிய வீக்கத்தை பார்த்த கிறிஸ்டோபர் அவர் நலமாக இருக்கிறாரா என்று ஆர்வத்துடன் கேட்டான். இருப்பினும் அந்த பையன் திடீரென்று தான் குழுவில் உத்தியோகபூர்வ உறுப்பினரை குறிக்கும் ஒரு பேட்ஜை அணிந்திருப்பதை கவனித்தான். மாட்டியோ நேரத்தை வீணடிக்காமல் கிறிஸ்டோபரின் தகவலை பதிவு செய்ய விரைவாக நழுவிச் சென்றார். செயல்முறையை முடிக்க அவன் செய்ய வேண்டியதெல்லாம் பேட்ஜில் தனது பெயரை எழுதுவதுதான் என்று அவர் விளக்கினார். இந்த விரைவான பரபரப்பை பார்த்த கிறிஸ்டோபர் எவ்வளவு விரைவாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலும் எல்லாம் நடந்தது என்று குறிப்பிட்டார். மாட்டியோ விரைவில் திரும்பி வந்து கிறிஸ்டோபரின் கையை பிடித்து அவனை தலைமையிடத்திற்கு அழைத்துச் செல்வதாக அறிவித்தார். கிறிஸ்டோபர் எதிர்க்கக்கூட முயற்சிக்கும் முன் தான் அழைத்துச் செல்லப்படுவதை அவன் திடீரென்று கண்டுபிடித்தான். அவர்கள் இறுதியாக தலைமையகத்தை அடைந்தபோது மாட்டியோ கிறிஸ்டோபரை அன்புடன் வரவேற்றார். சுற்றி பார்த்தபோது அந்த அறை முற்றிலும் காலியாக இருப்பதை கதாநாயகன் கவனித்தான். அந்த தருணத்தில் குவென் அறைக்குள் நுழைந்தாள். தங்கள் குழுவில் 3 பேர் மட்டுமே இருந்தனர் என்று அவள் விளக்கினாள். அவள், அவளது தந்தை மற்றும் இப்போது கிறிஸ்டோபரே. சூழ்நிலையின் உண்மை அவனுக்குள் இறங்கியபோது கிறிஸ்டோபருக்கு வளர்ந்து வரும் குழப்பத்தால் தலைவலிக்க தொடங்கியது. அத்தகைய குழு உண்மையான கூலிப்படை அமைப்பாக எவ்வாறு கருதப்பட முடியும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் தான் ஆழமாக ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தான். ஒரு நிலையான வேலையை கண்டுபிடித்து பிழைப்பு நடத்துவதே அவனது குறிக்கோளாக இருந்ததால் எந்த ஒரு பணியையும் நிறைவேற்றும் அவர்களின் திறன் குறித்து அவனது மனதில் சந்தேகங்கள் வளர்ந்தன. பின்னர் மாட்டியோ கிறிஸ்டோபரை உற்சாகப்படுத்த முயன்று தங்கள் குழு அதன் உறுப்பினர்களை கவனமாக தேர்ந்தெடுப்பதாக கூறினார். அவர்களின் சந்தேகத்திற்குரிய தோற்றம் இருந்தபோதிலும் அவர்களால் பணிகளை பெற முடிந்தது.
பின்னர் அவர் கிறிஸ்டோபரை தன்னுடன் 2 நட்சத்திர பணிக்கு செல்ல முன்மொழிந்தார். இந்த எதிர்பார்ப்பால் உற்சாகமடைந்த கிறிஸ்டோபர் சவாலை ஆவலுடன் எதிர்பார்த்தான். இருப்பினும் குவென் எதிர்பாராத விதமாக அவருடன் வேலை செய்ய மறுத்துவிட்டார். அந்த பணியை தன்னால் தனியாக கையாள முடியும் என்று அவர் கூறினார். சுமை மிகவும் சோர்வாக இருக்கும் என்றும் அவனை பாதுகாக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது மிகவும் தொந்தரவாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள். அவளது நடத்தையை கவனித்த மாட்டியோ அவளது மோசமான வளர்ப்புதான் அவளை அப்படி ஆக்கியது என்று குறிப்பிட்டு அவளது வார்த்தைகளை அதிகமாக மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கிறிஸ்டோபருக்கு ஆரிசொலை வழங்கினார். கிறிஸ்டோபர் பதிலுக்கு அவளுடன் வாதிடும் எண்ணம் தனக்கு இல்லை என்று உறுதியளித்தார். மேலும் பணியில் பங்கேற்க தான் இன்னும் ஆர்வமாக இருக்கிறார் என்று கூறினார். அவளது அசாதாரண திறமைகளை செயலில் பார்க்க விரும்புகிறேன் என்று அவர் வெளிப்படுத்தினார். பின்னர் குவென் இறுதியாக அவனை சேர அனுமதித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனையுடன், அவன் உதவிக்கு அழைக்கக்கூடாது. தங்கள் கார் தயாராக இருக்கிறது என்று அவர் அவனுக்கு தெரிவித்தார். அவர்கள் தங்கள் பணியை தொடங்கியபோது நகரின் புறநகரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் காணப்பட்ட வகுப்பு தீய ஆவியை கண்டுபிடித்து அழிப்பதே தங்கள் குறிக்கோள் என்று அந்த பெண் விளக்கினாள். ஒரு பேய் என்பதால் இந்த ஆவியை சாதாரண கருவிகளால் கண்டறிய முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த ஆவி எண்ணற்ற விபத்துகளை ஏற்படுத்தி உயிர் மற்றும் உடைமைகளுக்கு குறிப்பிடத்தக்க இழப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் விவரித்தபோது கிறிஸ்டோபர் கவனமாக கேட்டான். கவலையடைந்த கதாநாயகன் அத்தகைய அபாயகரமான ஆவியை அவர்கள் எப்படி கையாள வேண்டும் என்று கேட்டான். திடீரென்று அவனது பார்வை அருகில் மிதந்து கொண்டிருந்த ஒரு அழகான பெண் உருவத்தால் கவரப்பட்டது. கிறிஸ்டோபரும் குவென்னும் அவளது அழகால் மயங்கினார்கள். அவர்கள் அவளது ஹிப்னாட்டிக் மயக்கத்தின் கீழ் விழுந்தது போல் இருந்தது. கிறிஸ்டோபருக்கு அவள் ஒரு உண்மையான தேவதை போல நம்ப முடியாத அளவிற்கு கவர்ச்சிகரமாகவும் மர்மமாகவும் தோன்றினாள். அவர்கள் முன்னேறினர். அவர்களின் கார் மர்மமிகுந்த மிதக்கும் பெண்களின் ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்டது போல தோன்றியது. குவென் இன்னும் இந்த ஆவிகளின் பிடியில் இருந்தாள் மற்றும் கிறிஸ்டோபர் ஒரு அபாயகரமான சூழ்நிலையின் மையத்தில் தன்னை கண்டுகொண்டான். மிகவும் நெருக்கடியாக உணர்ந்தான். திடீரென்று 2 ஹஸ்கிகள் குரைக்க தொடங்கின. அவற்றின் கவனத்தை ஈர்த்தன. ஆவி செல்லப்பிராணி உருவாக்கும் சிமுலேட்டரை பயன்படுத்தி 205 தனது உரிமையாளரை தொடர்பு கொண்டு கிறிஸ்டோபரை உண்மைக்கு கொண்டு வர முடிந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு முட்டுச்சந்தில் மோதப்போவதை கிறிஸ்டோபர் திகைப்புடன் உணர்ந்தான். பயத்தில் மற்றும் பேரழிவை தவிர்க்கும் நம்பிக்கையற்ற முயற்சியில் அவன் ஸ்டியரிங் வீலை பிடித்து கார் சுவரில் மோதும் முன் சரியான நேரத்தில் ஒரு திருப்பு முனையை செய்ய முடிந்தது. அவர்கள் விபத்தை தவிர்த்தாலும் பயம் கிறிஸ்டோபரை விட்டு நீங்கவில்லை. அவன் தொடர்ந்து குவென்னை பெயரால் அழைத்தான். ஆனால் அவள் இன்னும் ஆவிகளின் செல்வாக்கின் கீழ் இருந்தாள். நிலைமை மோசமடைந்து வந்தது. மேலும் காரை நிறுத்த முடியவில்லை என்று பார்த்த கிறிஸ்டோபர் குவென் தொடர்ந்து ஆக்சிலரேட்டர் பெடலை அழுத்தி வருவதே அதற்கு காரணம் என்று உணர்ந்தான். அந்த நேரத்தில் ஒரு ஹஸ்கி அவர்களுக்கு உதவிக்கு வந்தது. 205 கிறிஸ்டோபரை அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்க பரிந்துரைத்தது. அதை அவன் உடனடியாக செய்தான். அதன் பிறகு குவென் உண்மைக்கு திரும்பினாள். அதே நேரத்தில் கிறிஸ்டோபர் பாதுகாப்பாக காரை நிறுத்த முடிந்தது. மற்றொரு முட்டுச்சந்தில் மோதுவதை தவிர்த்தான். இருப்பினும் காப்பாற்றப்பட்டாலும் கிறிஸ்டோபர் திடீர் நிறுத்தம் காரணமாக ஏற்படும் உந்தத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. திடீரென்று அவன் காரிலிருந்து தூக்கி எறியப்பட்டு கடினமான தரையில் மோதினான். அவனை இந்த நிலையில் பார்த்த குவென் அவன் நலமாக இருக்கிறானா என்பதை உறுதிப்படுத்த அவனிடம் விரைந்தாள். கிறிஸ்டோபர் தெளிவாக சிறந்த ஆரோக்கியத்தில் இல்லாவிட்டாலும் அவன் அதிர்ச்சியிலிருந்து ஓரளவு மீண்டு விட்டதாக தோன்றியது. விரைவில் கதாநாயகன் தைரியத்தை வரவழைத்து அவள் நலமாக இருக்கிறாளா என்று கேட்டான். அந்த அடியால் அவனது தலைக்கு காயம் ஏற்பட்டது. ஆனால் அவன் இன்னும் சிரிக்க முடிந்தது மற்றும் குவென்னின் தயாள குணத்தை பாராட்டினான். இருப்பினும் ஏமாற்றத்திற்கு ஆளாகாத அந்த பெண் தான் சரியாக என்ன செய்கிறாள் என்பதை நன்கு அறிந்திருந்தாள். மேலும் தலைகாயத்துடன் ஒருவருக்கு மிகச்சிறந்த முறையில் செயல்பட முடிவு செய்து அவனை கீழே தள்ளி அவன் மீண்டும் தலையில் அடிபட அனுமதித்தாள். பின்னர் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கிறிஸ்டோபரிடம் கேட்டாள். அவர்கள் தொலைந்து போனது போல் தோன்றியது. ஒரு பேய் போன்ற ஒரு தீய ஆவியால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயையில் அவர்கள் சிக்கியுள்ளனர் என்று கிறிஸ்டோபர் விளக்கினான். இந்த விளக்கம் குவென்னின் கேள்விகளை மட்டுமே அதிகரித்தது. மேலும் இந்த மாயையிலிருந்து அவன் எப்படி வெளியேற முடிந்தது என்று அவள் ஆர்வத்துடன் கேட்டாள். இந்த நேரத்தில் 205 தோன்றியது மற்றும் அதன் பெரும் உதவிக்காக பல நன்றிகளை பெற்றது. ஒப்பந்த வாயிலிலிருந்து வெளியே வந்த 205 சந்தோஷமாக குவென் மீது குதித்தது. மாஸ்டர் தனக்காக இந்த அழகியை கண்டுபிடித்துள்ளார் என்று அது நினைத்தது.
அந்த ஆவி செல்லப்பிராணி பல விஷயங்களை செய்யக்கூடியது என்று அறிந்த கிறிஸ்டோபர் அதை நிறுத்த முயன்றான். ஆனால் பயனில்லை. எதிர்பார்த்தது போலவே 205 குவென்னிடமிருந்து ஒரு சக்தி வாய்ந்த உதையை பெற்றது. அது அதன் முகத்தில் ஒரு பெரிய கட்டியை விட்டு அதை கடினமான தரையில் மோதச் செய்தது. 205 ஒரு பேய்கள் வகை செல்லப்பிராணி என்றும் ஆவிகளுடன் சண்டையிட இது சிறந்தது என்றும் கிறிஸ்டோபர் அந்த பெண்ணிடம் விளக்கினான். இதை அறிந்த குவென் 205ஐ உயிருடன் விட முடிவு செய்தாள். இருப்பினும் இந்த நாய் வெளிப்படையாக விசித்திரமானது என்று தனக்குள்ளே குறிப்பிட்டாள். இருப்பினும் அடிக்கு பிறகு 205 கால்மேல் நிற்க சிரமப்பட்டது மற்றும் அடியின் சக்தியால் இன்னும் திகைத்திருந்தது. பின்னர் அந்த பெண் தங்கள் பணியில் கவனம் செலுத்தினாள். நேரம் முடிந்து வருவதை கிறிஸ்டோபருக்கு நினைவுறுத்தினாள். அவன் 205ஐ தீய ஆவியின் வாசனையை தடமழியுமாறு அறிவுறுத்தினான். 205 உடனடியாக ஆவியை கண்டுபிடிக்க தனது மேம்பட்ட மோப்ப திறன்களை இயக்கியது. சிறிது நேரம் கழித்து அதன் அதிகரித்த மோப்ப சக்தியின் காரணமாக 205 ஆவியின் இடப்பிடத்தை துல்லியமாக தீர்மானித்தது. அவர்கள் தங்கள் இலக்கை அடைந்தபோது 205 நாய் உள்ளுணர்வுகள் உடனடியாக தூண்டப்பட்டன மற்றும் எதிரியின் இருப்பை பற்றி எச்சரித்து அது சத்தமாக குறைக்கத் தொடங்கியது. அச்சுறுத்தல் உண்மையானது என்று உணர்ந்த கிறிஸ்டோபரும் குவென்னும் சாத்தியமான தாக்குதல்களுக்கு தயாராகினர். பின்னர் அந்த பெண் ஒப்பந்த வாயிலை திறந்து தனது செல்ல பிராணி ஆவியான பிளாக்கியை விடுவித்தாள். சக்தி வாய்ந்த மின்னல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வேகமான இடி சிறுத்தையான பிளாக்கி ஒரு செல்ல பிராணி மட்டுமல்ல. இது 2.5 நட்சத்திரங்களில் ஒரு ஈர்க்கப்படும் வளர்ச்சி மதிப்பெண்ணை கொண்டிருந்தது மற்றும் தண்டர் கிளாப் மற்றும் ஹெவன்ஸ் ராத் போன்ற சிறப்பு திறன்களை கொண்டிருந்தது. தங்கள் எதிரி கண்ணுக்கு தெரியாதவர் என்றும் ஆனால் பிளாக்கியோ 205 பேய்கள் வகைக்கு மிகச்சிறந்த எதிராளிகள் என்றும் குவென் விளக்கினாள். எனவே அந்த ஆவி அவர்களை நேரடியாக தாக்க துணியவில்லை. நடந்தவற்றால் உற்சாகமடைந்த கிறிஸ்டோபர் தன்னால் முடிந்த அனைத்தையும் காட்ட தயாராக இருந்தான். இருப்பினும் குவென்னின் கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிப்பதற்கு பதிலாக அவன் 205ஐ தயாராக இருக்குமாறு கூறினான். அடுத்த கணம் 205 உருமாறியது. அதன் உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தியது. இது குவென்னை வியப்பில் ஆழ்த்தியது. ஒரு வினாடிக்கு முன்பு அது ஒரு சாதாரண நாய் வடிவில் இருந்தது. ஆனால் இப்போது அது ஒரு சக்தி வாய்ந்த செர்பரஸாக மாறியுள்ளது. தனது ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கதாநாயகன் 205ஐ எதிரியை பார்த்ததா என்று கேட்டான். பார்த்ததாக 205 உறுதிப்படுத்தியது. பின்னர் கிறிஸ்டோபர் அந்த ஆவிக்கெதிராக நெருப்பு தாக்குதலை பயன்படுத்த உத்தரவு கொடுத்தான். 205 அதன் தாக்குதலை தொடங்கியவுடன் ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி அவர்களுக்கு முன்னால் பொருள்மயமானது. அது ஒரு தீங்கிழைக்கும் ஆவி. பேய் குடும்பத்தைச் சேர்ந்த வெறுப்பின் பேய் ஆகும். இது ட்ரீம்லேண்ட் மற்றும் ஆரா ஆஃப் டிஸ்கண்டென்ட் ஆகிய 2 சக்தி வாய்ந்த திறன்களை கொண்டிருந்தது. இது குறிப்பாக பூதம் மற்றும் ஞானம் வகைகளுக்கு பாதிக்கப்படக்கூடியது. ஆனால் அதன் பரிணாம பாதைகள் அறியப்படாமல் இருந்தன. 205 அந்த ஆவியின் மறைந்திருப்பதை கண்டறிந்த பிறகு அது ஒரு சத்தமான ஊடுருவு மலரலை வெளியிட்டது. இது கிறிஸ்டோபர் மற்றும் குவென்னுக்கு பெரிய வலியை ஏற்படுத்தியது. அந்த பெண்ணுக்கு இந்த அலறல் தாங்க முடியாத அளவிற்கு விரும்பத்தகாததாக இருந்தது. வலியின் ஒலியால் கோபமடைந்த அவள் பிளாக்கியை பரலோக கோபத்தால் அந்த அமைதியற்ற பேயை தாக்க கட்டளையிடாமல் இருக்க முடியவில்லை. விரைவில் இருண்ட ஊதா மின்னல் காற்றில் நெளிவது போல எதிரியின் மீது விழுந்தது. அது சக்தி வாய்ந்த மின்னல் தாக்குதலுடன் பேயின் உடலை துளைத்தது. அந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. வெறுப்பின் பேயின் உடல் சிதைந்து அதன் தீய மந்திரம் நின்று போனது. இருந்த போதிலும் ஆவியின் அலறல்கள் மறைந்த போதிலும் ஆபத்து இன்னும் கடந்துவிடவில்லை. என்ன நடக்கிறது என்று புரியாமல் கதாநாயகன் சுற்றி பார்த்தான். பின்னாலிருந்து அணுகும் எதிரியை பற்றி 205 கிறிஸ்டோபரை எச்சரித்தது. கிறிஸ்டோபர் திரும்பியவுடன் அவனுக்கு ஆச்சரியமாக குவென் ஒரு கத்தியால் தன்னை தாக்குவதை அவன் எதிர்கொண்டான். கதாநாயகனுக்கு சரியான நேரத்தில் செயல்பட நேரம் கிடைக்கவில்லை. மேலும் அந்த கத்தி அவனது தோலை காயப்படுத்தியது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருந்த கிறிஸ்டோபருக்கு அவள் ஏன் இவ்வளவு விசித்திரமாக நடந்து கொள்கிறார் என்று தனக்குத்தானே விளக்க முடியவில்லை. திடீரென்று கதாநாயகன் அந்த பெண்ணின் முகத்தில் இருக்கும் பயங்கரமான வெளிப்பாட்டையும் அவளது ஒளிரும் சிவப்பு கண்களையும் கவனித்தான். அவள் ஃபேண்டமின் வெறுப்பின் ஆறாவுடனான செல்வாக்கின் கீழ் இருப்பதை அவன் விரைவில் உணர்ந்தான். இது அவளது உள் வெறுப்பு மற்றும் கோபத்தை தீவிரப்படுத்தியது. இது அவளது தாக்குதலை தூண்டியது. தொந்தரவு செய்யும் பேய் அழிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட தொடர்ந்து கையாளுவதாகவும் கிறிஸ்டோபர் உணர்ந்தான். ஆவியின் செல்வாக்கின் கீழ் குவென் தனது வேகமான மற்றும் கொடிய கத்திகளால் தொடர்ந்து தாக்கினாள். இருந்த போதிலும் அவள் நிலையாக இல்லை மற்றும் அவளது செயல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதிர்ச்சி கடந்த முறை அவளை உண்மைக்கு கொண்டுவர உதவியிருந்தாலும் கிறிஸ்டோபர் அதை மீண்டும் பயன்படுத்த தயங்கினான். ஏனெனில் அது மிகவும் ஆபத்தானது என்று தோன்றியது. எனவே அவனிடம் பெண்ணை வெல்ல 2 வழிகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. முதல் வழி குவென்னை கொல்வது மற்றும் 2வது வழி தீய ஆவியிலிருந்து விடுபடுவது. சூழ்நிலையை எடை போட்ட பிறகு மேலும் தீங்கு விளைக்கும் முன் பேயை அழிப்பதே
கொல்வதே சிறந்த வழி என்ற முடிவுக்கு அவன் வந்தான். பின்னர் கிறிஸ்டோபர் தனது செல்லப்பிராணி ஆவியான 205க்கு தீய ஆவியை கண்டறிந்து அழிக்க கட்டளையிட்டான். 205 உடனடியாக கீழ்ப்படிந்து ஆவியை கண்டறிந்த பிறகு மீண்டும் நெருப்பு தாக்குதலை பயன்படுத்தியது. இதனால் இந்த உற்சாகமான போர் வேகம் பெற தொடங்கியது. அதே நேரத்தில் குழப்பமடைந்த செர்னிஷ் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் நடந்ததை பார்த்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கதாநாயகன் மிருகத்தை பார்த்தான். அவளது தயக்கத்தை கவனித்த கிறிஸ்டோபர் செர்னிஷ் உடனடியாக 215க்கு ஆவியுடன் சண்டையிட உதவுமாறு விரைவாக உத்தரவிட்டார். மேலும் அவள் உடனடியாக நடவடிக்கையில் குதித்தாள். செர்னிஷ் மற்றும் 215 சக்தி வாய்ந்த அடியை கொடுக்க தங்கள் முயற்சிகளை இணைத்தன. அவர்கள் பரலோக நெருப்பு மற்றும் பரலோக கோபம் போன்ற சக்தி வாய்ந்த தாக்குதல்களை பயன்படுத்தினர். அவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அத்தனை கரிஷ்டமான சக்தி இருந்த போதிலும் தீய ஆவி ஐயோ இன்னும் அழிக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் கதாநாயகனுக்கு தனது திட்டம் தோல்வியடைந்து விட்டது என்று புரிந்தது. இவ்வளவு ஒருங்கிணைந்த தாக்குதல் கூட வேலை செய்யவில்லை என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. பின்னர் கிறிஸ்டோபர் திடீரென்று ஆவியின் ஆன்மா அதன் நெற்றியின் மையத்தில் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவு கூர்ந்தான். பின்னர் தாமதமில்லாமல் அவன் 205க்கு செர்னிஷிக்கும் தங்கள் தாக்குதல்களை இந்த பாதிக்கப்பட்ட இடத்தின் மீது பின்னமாக குவிக்க உத்தரவிட்டான். இருந்த போதிலும் துரதிர்ஷ்டவசமாக கதாநாயகன் குவென்னுக்கு கவனம் செலுத்துவதை நிறுத்தியதால் அவனுக்கு வயிற்றில் ஒரு கிருத்தியான அடி கிடைத்தது. கிறிஸ்டோபர் தரையில் விழுந்தபோது அவள் அவன் மீது இருந்தாள். அவள் கத்தியை நேராக அவனது இதயத்தில் குறிவைக்கப் போவது போல் தோன்றியது. இந்த சாவை விளைவிக்கும் அடியை தடுக்க முடியாமல் கிறிஸ்டோபர் தனது விதியை பற்றி ஆச்சரியப்பட்டான். ஒரு பெண்ணின் கைகளால் தான் இறப்பேன் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை.